நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 4 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்துங்க, காங்கேயம் மயிலை மாடுங்க. செவலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. இன்னும் 15 நாளில் கன்று ஈனுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பால் பார்த்தீங்கன்னா காலையில் 2 சாயந்தரம் 2 கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம். கால் அணைச்சி பால் கறக்கணும். 3ஆம் ஈத்துங்க. மாடு நல்ல குணமான மாடு. செவலை காளைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குதுங்க. நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா கொம்பு நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்லா சிறு கொம்பில் நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது. திமிழ் நல்லா ஏற்றமான திமிழ் அமைப்புங்க. நல்லா புறவேத்தமுங்க. வாழை இருக்கும். எல்லா பொறுப்பு இருக்குதுங்க. கற்காய் பார்த்திங்கன்னா நல்லா சென்னை முத்த நல்லா கற்காய் ஏறி இருக்குதுங்க. கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு கற்காய் குறைஞ்சிருமுங்க. நல்ல மாடாக இருக்குதுங்க. நல்ல குணவனமான மாடாக இருக்குது. நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. காம்புகள் 4 தெளிவாக இருக்குதுங்க. நல்ல மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. ஈத்து மாடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 நாள் தான் நல்ல மடி வருங்க. இன்னும் 15 நாளுக்குள்ளே கன்று ஈனிருங்க. நல்ல பொறுப்பான மாடாக இருக்குதுங்க. நல்ல குணமான மாடாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சி 2 பேரும் பால் கேட்க தரத்தில் இருக்குதுங்க. நீங்கள் நேரில் பார்த்தும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம். அல்லது வீடியோ பார்த்துட்டும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. நீங்கள் ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் நாம் ஜாயிண்ட் வாடகைக்கு உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறை கொடுத்துக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை பாதி வாடகை தான் வரும். ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அதில் பாதிக்கு தான் நம்ம வாடகை வாங்கிக்கோங்க. 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வருங்க. நம்ம 200 கிலோமீட்டருக்கு மட்டும் உங்களுக்கு வாடகை வாங்கிக்கோங்க. ஏன்னா அதான் ஜாயிண்ட் வாடகை நம்ம போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறோங்க. வாடகை ரொம்ப குறைஞ்சிக்கும். நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. நல்ல குணவனத்தில் நல்ல மாடாக இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். கறவை கொழுக்கமாக நிற்குமுங்க. தாளுது நல்லா குடிச்சிக்குது. தேவை நல்லா எடுத்துக்குதுங்க. மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது. நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய வீட்டு தேவைக்கு தெளிவான மாடு வேணும், வீட்டு தேவை பால் பூர்த்தி செய்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க. காங்கிரேஜ் மாட்டுக்கு நாட்டு மாட்டு ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. காங்கிரேஜ் கிராஸ் மாடு செவலை மாடாக இருக்குதுங்க. 3ஆம் ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வட இந்திய ஊசி தான் போட்டிருக்காங்களுங்க. நல்ல திமிழேற்றத்தில் நல்ல உடம்பு நல்ல உடசலான உடம்புங்க. நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில் கொம்பமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல காங்கிரேஜ் மாடு இருக்கிற கொம்பமைப்பில் இருக்குங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இருக்கிற உடம்பு இருக்குங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா நெட்டுப்போக்கான உடம்புங்க. நல்லா உடசலான உடம்பு. நல்லா தோல் இலக்கமுங்க. கால்கள் நல்லா ஊக்கமான கால்களுங்க. நல்ல தலையமைப்பு. நல்ல மாடாக நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க. மிரளையோ பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது. கறவை பார்த்தீங்கன்னா காலையில் 5 சாயந்தரம் 4 ஒரு நாளைக்கு 9 லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க. நல்ல கறவை இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சிக்கலாம். 2 பேரும் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல காம்புகள் நல்லா பூக்காம்பாக இருக்குங்க. ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் தெளிவான காமமைப்பாக இருக்குதுங்க. நல்லா பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க. நல்லா மடி சுருக்க இருக்குதுங்க. இன்னும் 15 நாளுக்குள்ளே கன்று ஈனுமுங்க. அதிகபட்சம் 15 நாளுக்குள்ளே கன்று ஈனிருமுங்க. நல்ல மாடாக இருக்குது. கிராஸ் மாடாக இருக்குதுங்க. நல்ல கறவையில் ஒரு நாளைக்கு ஒரு 8லேருந்து 9 லிட்டர் வரைக்கும் தெளிவாக கறந்துக்கலாம். அதிகபட்சம் 9 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. நல்ல தாளி தண்ணி வச்சிங்கன்னா 9 லிட்டருக்கு மேலேயும் கறக்கலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது. காங்கிரேஜ் கிராஸ் மாடாக இருக்குதுங்க. பால் நல்ல திக்னஸாக இருக்குங்க. நல்ல வெள்ளை கலர் இருக்கும். நல்ல டெஸ்ட்டும் நல்லா வருங்க. ஒரு நல்ல மாடு நல்ல கறவையில் அதிக கறவையில் ஒரு மாடு வேணும், கிராஸ் மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல திமிழேற்றமுங்க. நல்ல புறவு நல்ல ஏற்றமான புறவு அமைப்பு. நல்ல வாழை இருக்கமுங்க. நல்ல உடம்பு நல்ல வாகமான உடம்பு. நல்ல தலையமைப்பில் ஒரு மாடு இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நேரில் பாட்டும் அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கிக்கலாமுங்க. அல்லது ஃபோன் மூலியமாகவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொன்னீங்கன்னா நம்ம அனுப்பலாமுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டு நாம் வண்டி வாடகையும் மீது தொகையும் வாங்கிக்கோங்க. நல்ல மாடுகள் நல்ல தெளிவான மாடுகள் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த காங்கிரேஜ் கிராஸ் மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. ஒரு நல்ல மாடு நல்ல குணவனமான மாடாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2.5 வருடங்களான வட்டக்கொம்பா அமைப்பாக வரக்கூடிய ஒரு எருமை கிடாரிங்க.
நல்ல கிடாரிங்க, நல்லா தெளிவான கிடாரியாக இருக்குது. நல்லா நீளம், நல்லா உயரம்ங்க. நல்லா பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க. கண்ணுக்கு ஊசி போட்டு 45 நாள் ஆகுதுங்க. இன்னும் சினை வந்து உறுதிப்படுத்தலைங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. குறைப்பழுது கிடையாதுங்க. 2 பல் போட்டிருக்குதுங்க. எருமை கிடாரிக்கு 2 பல் போட்டிருக்குது. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா 3 பல் வந்து சிறும்பல் நிற்குதுங்க. நல்லா தெளிவான கிடாரியாக இருக்குதுங்க. சினை ஊசி போட்டு 45 நாள் ஆகுதுங்க. சினை உறுதிப்படுத்தலைங்க. நல்ல கிடாரியாக வேணும், ஒரு சினை பருவத்துக்கு இருக்கக்கூடிய கிடாரியாக வேணும், எருமை கிடாரி வேணும், ரொம்ப சாதுவான கிடாரியாக வேணும் அப்படின்னா இந்த கிடாரி நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல குணவனம்ங்க, நல்ல தெளிவான கிடாரியாக இருக்குது. நல்ல கால்கள், நல்ல ஊக்கமான கால்கள் அமைப்புங்க. நல்லா பெருங்கூட்டு கிடாரியாக இருக்குதுங்க. நல்லா உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புங்க. உங்கள்கிட்ட ஒரு மேய்ச்சல் காடுகள் இருக்கிறதுனால நீங்கள் கொண்டு போய் விட்டுக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட கலப்பின மாடுகள் இருக்குது, நீங்கள் அது போடுற கழிக்கூலங்கள் வந்து வேஸ்ட் ஆகுனாலும் நீங்கள் கொண்டு போய் வெயிலில் காய வச்சு இந்த கண்ணுக்கெல்லாம் போட்டிங்கனாலும் நல்லா தின்னுக்குங்க. நல்ல கண்ணாக இருக்குதுங்க, தெளிவான கண்ணாக இருக்குது. நீங்கள் இதே சினையில் இருந்ததுனாலும் நீங்கள் வச்சுக்கலாமுங்க. அல்லது அடுத்த அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு வந்து சினை பருவத்துக்கு வந்ததுனாலும் நீங்கள் ஊசி வந்து போட்டுக்கலாமுங்க. நல்ல கண்ணாக, நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது. நல்ல கொம்பு தலையில் மூக்கு அறியலைங்க. நல்ல தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. என்னோடய தாய் வந்து நல்லா அதிக கறவைத்தின் இருக்கிறதுங்க. ஒரு நாளைக்கு காலையில் 6, சாயந்தரம் 5, ஒரு நாளைக்கு 10லேருந்து 11 லிட்டர் வரை கறந்துட்டு இருக்குதுங்க. நல்ல பால் வர்க்கமான எருமைக்கு பிறந்த கிடாரிங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்றவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மாதங்களான நல்ல தரமான எருமை கிடாக்கண்ணுங்க. உங்கள்கிட்ட மேய்ச்சல் காடு இருக்குது, குரங்காடு இருக்குதுன்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. நாளைக்கு நல்லா பெருங்கூட்டு கண்ணாக, நல்லா பெருவெட்டான கிடாக்கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. நல்ல கண்ணாக இருக்குதுங்க. நல்ல குறைப்பழுது கிடையாது. 8 பார்ப்பகளும் தெளிவாக இருக்குது. நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க. தாளுதுன்னு நல்லா குடிச்சிக்குது, தீவம் நல்லா எடுத்துக்குதுங்க. நீங்கள் கொண்டு போய் ஒரு 6 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் நீங்கள் மேட்சிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பணம் ஆகிக்குங்க. நல்லா சாதுவான கண்ணாக இருக்குது. மிரளி, பதட்டம், பயம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் தொண்டுப்பட்டிகளை கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா கூட அது பாட்டுக்கு இருக்கிற தீவனத்தை பொறுக்கிட்டு தட்டுக்கூலம் அல்லது வக்கிபிள் கூலத்தை பொறுக்கிட்டு உங்கள் இடத்துக்கு இருந்துக்குங்க. ரொம்ப குணவனமான ஒரு கிடாக்கண்ணாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. இந்த கிடாக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. ஒரு நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது, கிடாக்கண்ணாக இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம பண்ணையில் இருக்கிற எருமையும் கூட கிடாக்கண்ணு தானுங்க. பால் வத்திருச்சு, அதனால் இந்த கண்ணை வந்து விற்பனைக்காக போட்டிருக்கணுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அல்லது ஃபோன் மூலிமா உன்னோட விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கிடாக்கண்ணு வாங்கி வளர்த்தணும், அல்லது உங்கள் பண்ணைக்கு ஒரு எருமைக்கு வேணும்னாலும் நீங்கள் வளர்த்திக்கலாம். நாட்டுக்கண்ணாக தான் வருமுங்க. என்னோடய தாய் வந்து நாட்டின எருமை தானுங்க. இந்த கிடாக்கண்ணும் பார்த்தீங்கன்னா நாட்டுத்தலை தான் வருங்க. நல்ல கண்ணாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இதெல்லாமே நம்மக்கிட்ட காங்கேய மாடுகள் இருக்குதுங்க, கன்று மாடுகள் இருக்குது, கன்றெருமைகள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.